Finally, YouTube Premium Lite arrived in India. என்னோட இங்கிலீஷ் நல்லா இருக்கா சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. ஸோ இதை பத்தி ஒரு சில விஷயங்கள் லைட்டா பார்த்துருவோமா? அதுக்கு நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரியா சொல்லணும்னா ஆகஸ்ட் மாசம் 2021 யூடியூப் காரன் எடுத்த அதிரடி முடிவு என்னன்னு கேக்குறீங்களா? யூரோப்பியன் யூனியன்ல யூடியூப் பிரீமியம் லைட்டை லான்ச் பண்றான். எல்லா நாடுகள்லயும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட நாடுகளை அவன் சூஸ் பண்ணி அறிமுகப்படுத்துறான். அதுல பெல்ஜியம், ஸ்வீடன், பின்லாந்து, லக்சம்பர்க், நார்வே இந்த மாதிரி நாடுகள்ல இந்த யூடியூப் பிரீமியம் லைட்டை ஃபர்ஸ்டா அறிமுகப்படுத்துறான். அதுக்கப்புறம் இந்த யூடியூப் பிரீமியம் லைட்டை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தணும். பட் அவன் எடுத்த டைம் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 4 வருஷம். 4 வருஷத்துக்கு அப்புறம் யூடியூப் பிரீமியம் லைட்டை இங்க அறிமுகப்படுத்திருக்கான். எதனாலன்னு பார்த்தா யூடியூப் பிரீமியம் வச்சு ஓட்ட முடியாது. ஏன்னா யூடியூபோட யூசர்ஸோட எண்ணிக்கை அதிகமா இருக்கக்கூடிய நாடுகள்ல இந்தியாவும் ஒண்ணு. அதனால எப்படியாவது சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக அவன் என்ன பண்ணிருக்கான்னா யூடியூப் பிரீமியம் லைட் அப்படிங்கிற ஒரு வெர்ஷனை இந்தியாவில் அறிமுகப்படுத்தினா செப்டம்பர் மாதம் 29 2025 வெற்றிகரமாக அறிமுகப்படுத்தினா. உடனே நான் போய் பேஜை செக் பண்ணேன். அங்கே எந்த விதமான அப்டேட்டும் இல்லை. கடைசியாக ஒரு டாட் போட்டிருக்கான். ஒரு வாரத்துக்குள்ள இந்த யூடியூப் பிரீமியம் லைட் உங்களுடைய தளத்தில் அது டிஸ்பிளே ஆகும், நீங்க அக்சஸ் பண்ணலாம். சரி, யூடியூப் பிரீமியமுக்கும் யூடியூப் பிரீமியம் லைட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமும் இல்லை. அதாவது நீங்க யூடியூப் பிரீமியம் லைட் எடுத்தீங்கன்னா இந்த வீடியோலாம் பாக்குறீங்கல்ல, அதுல விளம்பரங்கள் இருக்காது. பட் ஒரு சில இடங்கள்ல விளம்பரங்களை நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எங்கன்னா சர்ச் பண்ணக்கூடிய இடத்துல விளம்பரங்களை பார்க்கலாம். அதே மாதிரி யூடியூப் ஷார்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு சில இடங்கள்ல நீங்க விளம்பரங்கள் பார்க்கலாம் அப்படின்னு யூடியூப் சொல்றாங்க. சரி, மற்ற விஷயங்களை பார்த்தோம்னா யூடியூபை பிளேபேக் பண்ண முடியுமா பேக்ரவுண்ட்ல? அது முடியாது தம்பி. சரி, இந்த யூடியூப் வீடியோவெல்லாம் ஆஃப்லைன்ல டவுன்லோட் பண்ண முடியுமா? அதெல்லாம் முடியாது தம்பி. அதுக்கப்புறம் இந்த நைட்டு வேளையில கொஞ்சம் சோகமாவோ சந்தோஷமாவும் இருந்தா இந்த பாட்டுலாம் ஆட் ஃப்ரீயா கேட்க முடியுமா தம்பி? அதெல்லாம் முடியாது. அதுக்கு நீங்க யூடியூப் பிரீமியம் எடுக்கணும். அதாவது மாசம் 149 ரூபா கட்டினீங்கன்னா, நான் சொன்னல முடியாதுன்னு, அது எல்லாத்தையும் நீங்க முடிச்சு காட்டலாம் அப்படின்னு யூடியூப் சொல்றாங்க. எனிவே 89 ரூபாய்க்கு மாச சந்தா நீங்க கட்டினீங்கன்னா இந்த விளம்பரங்கள் இல்லாம வீடியோ பார்க்கலாம். மற்ற விஷயங்களை நீங்க அனுபவிக்கணும்னா நீங்க மாசம் 149 கட்டிங்கன்னா தான் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். சரி நண்பர்களே, என்ன காரணத்துக்காக இந்த யூடியூப் பிரீமியம் லைட்டை களத்துல இறக்கி விட்டுருக்காங்கன்னா, இது வரைக்கும் ஃப்ரீயா யூடியூப் வீடியோ பாக்குறாங்கல்ல, அவங்கள எப்படியாவது சப்ஸ்கிரைபரா மாத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக இறக்கப்பட்டதுதான் யூடியூப் பிரீமியம் லைட். வேற எந்த நோக்கமும் இல்லை. அதுக்கப்புறம் அவன் நல்லா கட்டிக்கிடுவான், அது வேற விஷயம். உள்ள வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவன் பார்த்துப்பான். அந்த ஒரே டார்கெட்டுக்கு தான் இந்த யூடியூப் பிரீமியம் லைட்டை வந்து அறிமுகப்படுத்திருக்கான். ஸோ வரும் நாட்கள்ல தெரியும். நிறைய டீட்டெயில்ஸை கறக்க முயற்சி பண்ண கூகுள் காரன்ட்ட, பட் கூகுள் காரன் கொடுக்க மாட்டுக்கான டீட்டெயில்ஸ் என்ன செய்ய. எனிவே இதுதான் எனக்கு கிடைச்சது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க வச்சுக்கோங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. யாரெல்லாம் யூடியூப் அதிகமா பாக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்ட நல்லா இருக்காது, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்காங்க. வீடியோ கொஞ்சம் வைரல் ஆகுறதுக்கு ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை தட்டி விடுங்க முடிஞ்சதுன்னா. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா unlike